ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனிஸ் ஃபாத்திமா ஃப்ரம் ஃபாத்திமாஸ் நேச்சுரல் ஹெல்த் சென்டர். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் ஃபுட் எடுக்க வேண்டாம், பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெட்டர் ஒரு ஐடியா வரும் எப்படி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவோம். ஸோ ஜூஸாக குடிக்கும் போது அது எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ், யாரெல்லாம் அது எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜூஸாக எடுக்கலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற பர்சன் எல்லாருமே ஜூஸாக கன்சியூம் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸை. ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அது வந்து ஜூஸாக எடுத்துக்க வேண்டாம். ஈவன் சுகர் இல்லாமல் கூட எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் சுகர் இல்லாமல் நான் ஜூஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கும் அது ஜூஸாக சாப்பிட்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்படியே சாப்பிடும்போது இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டை விட ஜூஸாக அடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சுகர் வந்து டபுள் ஆகுது. ஸோ அதனால் ஈவன் நீங்கள் சுகரே ஆட் பண்ணல அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஜூஸில் சுகர் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி வேணும், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்கேன், ஸோ அதனால் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி பூஸ்டர் வேணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம தாராளமாக ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஈவன் சுகர் ஆட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ நம்ம வெயிலில் போயிட்டு வரோம், ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுறோம், ஸோ அந்த டைமில் நமக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜூஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அதை மிக்ஸில் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது அது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ அந்த சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு மிக்ஸில் போட்டு அடிக்கும் போதோ இல்லை ஜூஸரில் போட்டு அடிக்கும் போதோ கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரூட் சாலடாக எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ இல்லை என்னால் சீவ் பண்ண முடியாது, என்னால் சாலடாக எடுத்துக்க முடியாது அப்படின்னும் போது நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது நமக்கு எனர்ஜி கொடுக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பட் அந்த ஃபுல்ஃபில்லான ஒரு எனர்ஜி, அதாவது ஃபுல்ஃபில்லான ஒரு நியூட்ரிஷன் வந்து நமக்கு சேராது. ஆனால் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் டயபெட்டிக் பேஷண்ட் நான் சுகர் இல்லாமல் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப்.